إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا فمن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹுவின் தூதர் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் இஸ்லாம் என்கிற மனிதனுக்கான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிந்திருக்கிறான். உலகத்தில் கோடான கோடி மக்களுக்கு கிடைக்காத அளப்பெரும் பாக்கியம் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் அல்லாஹ் இத்துணை மக்கள் மத்தியிலே நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், வாழுகிற காலமெல்லாம் அல்லாஹ்விற்கு நன்றி மறக்க கூடாது என்பதை அடிப்படையாக உள்ளத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்கினியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சத்திய இஸ்லாத்தை மனிதனுக்காக தந்திருக்கிறான் என்பதை நாம் எல்லாம் நன்கு புரிந்திருக்கிறோம். இங்கு கலந்து கொண்டிருக்கிற ஜும்ஆவிலே இருக்கிற அத்துணை பேர்களுக்கும் தெரியும் இந்த மார்க்கம் வாய்மையானது, இதுதான் சத்தியம், இது படைத்த இறைவனால் மனிதனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் புரிந்து விளங்கிதான் இங்கே இருக்கிறோம். வெறுமனே இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து விட்டோம் என்பதற்காக யாரும் இஸ்லாத்தில் இல்லை அப்படின்னா நம்ம இங்க இருந்திருக்க மாட்டோம். இஸ்லாத்தை நன்கு படித்து அறிந்து கற்றதற்கு பின்னால் தான் இதுதான் தூய இஸ்லாம் என்பதை விளங்கி இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இப்படி அமர்ந்திருக்கிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் அல்லாத மக்கள் மத்தியிலே பரவலாக கொண்டு போய் சேர்க்கிறோமா என்பதை நாம் நம்மை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏதோ கடந்த மாதங்கள்ல ஜமாத் சொன்னாங்க, தனிநபர் தாவாக்கள் செய்யுங்கன்னு சொன்ன உடனே வெறுமனே நம்ம தாவா செய்யறோம், அப்படி இல்லை. ஜமாத்து சொல்லுதோ சொல்லலையோ, நம்மை பொறுத்த வரைக்கும் என்ன, உயிருள்ள வரைக்கும் நமக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. முஸ்லீமாக வாழுகிறோம் என்று சொன்னால் மவுத்து வரைக்கும் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நம்மை சுற்றி வாழுகிற இஸ்லாம் அல்லாத இன்னும் கோடான கோடி மக்கள் மத்தியிலே ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் முஸ்லிமான பெண்ணும் கொண்டு சேர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா என்று கேட்டால் ஆமாம், இருக்கிறது. ஏன், இன்னும் இஸ்லாத்தை தெரியாதவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது. தெரிந்து கொண்டுதான் என்ன பண்றோம், அலட்சியத்தோடு இருக்கிறோம், ஒரு மெத்தன போக்கோடு இருக்கிறோம், ஒரு பொழும்போக்குத்தனமான சிந்தனை தான் நம்மிடத்திலே பெரும்பாலும் மேலோங்கி இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் நம்ம தனியா சொல்லுவோம், சந்திக்கிற மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தை எடுத்து காண்பிப்போம் என்கிற எண்ணம் நமக்கு மெல்ல மெல்ல மேலோங்கணும். ஆனா நமக்கு என்ன ஆகுது, பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. வெறுமனே தொழுகைக்கு வருகிறோம், தொழுகிறோம், நோன்பு காலங்களில் நோன்பு நோக்கிறோம், ஏதோ பொருளாதாரங்களை தர்றோம், அதோட கடந்துருவோம் அப்படின்னு சொல்லித்தான் நம்மில் பெரும்பாலான மக்களுடைய சூழல் இன்று இருக்கிறது. தனியாக மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதில் கிடைக்கிற அளப்பரிய நன்மைகளை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அப்படி சொல்லாம இருக்க மாட்டோம். சொல்லாமல் இருப்பதற்கு ரெண்டு காரணம் இருக்கு அடிப்படையில், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல்ல என்ன, நமக்கு அலட்சியம் இருக்கிறது, ஆர்வமின்மை இருக்கிறது. அதான் முதல்ல நம்ம தான் கூட்டணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. முஸ்லிமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இஸ்லாம் அல்லாத மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த வேண்டும்.
முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற, இஸ்லாத்தை விளங்காமல் இருக்கிற, பெயர்தாங்கிகளாக இருக்கிற மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தை, தூய இஸ்லாத்தை, குர்ஆன் சுன்னாவை அறிமுகப்படுத்த வேண்டும். இதற்கு நமக்கு ஆர்வம் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது என்ன, நமக்கு என்ன ஒரு பலகீனம்னு சொன்னா, எப்படி பேசுறது, எங்கே பேசுவது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி முடிப்பது என்பது போன்ற பல கேள்விகள் நமக்கு வரும். உண்மையில் அல்லாஹ் நமக்கு எப்படி குர்ஆன்ல சொல்றான்? திருமறை குர்ஆனை புரட்டம்னு சொன்னா நம்ம நூற்றுக்கணக்கான தடவை இந்த வசனத்தை படிச்சிருக்கிறோம். பயான்களில் பல ஆயிரக்கணக்கான முறை திரும்ப 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 கேட்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு சொன்னா வெறுமனே கடந்து போயிட முடியாது. அதனுடைய தாற்பயத்தை, அவசியத்தை, முக்கியத்துவத்தை ஒரு முஸ்லிம் என்ன பண்ணணும்? சுவைத்து பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்றான்? வல்தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர் வ யஅமுருன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நல்லதை நோக்கி அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் உங்களிடம் இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். படைத்தவனுடைய எதிர்பார்ப்பு என்னதான்? ஒரு கூட்டம் இருக்கும் அல்லது இருக்க வேண்டும். அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லதை நோக்கி அழைத்து கொண்டே இருப்பார்கள். ஏதோ ஒரு காலத்துல அழைச்சோம், எங்களை மாதிரி தாவா பண்ண முடியுமா? 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் எப்படி தாவா செஞ்ச தெரியுமா? 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய பயணம் தெரியுமா என்றெல்லாம் இன்று பேசுவதால் எந்த பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு என்ன சூழல், இன்று நாம் எப்படி தாவா களத்தில் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் கவனிக்கணும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களே வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எளிதான வழி கண் முன்னே இருக்கிறது. தவற தவறுன்னு சொல்லுங்க, நன்மையை நன்மைன்னு சொல்லுங்க. இதற்கு என்ன இல்லை, பெரிய நாலேஜ் தான் தேவையில்லை. ஆனாலும் என்னதான் நமக்கு ஆர்வம் இல்லை. அப்ப சொல்ல தயங்குறோம்னா ஏன் அர்த்தம்? நம்ம இடத்துல நிறைய கேள்வி கேட்பாங்க, நம்மை பார்த்து விமர்சனம் வைப்பாங்க, நம்மை பார்த்து அவதூறுகளை அள்ளி கொட்டுவாங்க. என்னத்தை போட்டு பேசிக்கிட்டு, ஏன் சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? நினைக்கிறோம். உண்மையில் ஒரு விஷயம் குறித்து நமக்கு தெரியும் என்று சொன்னால் அதை சொல்லாமல் இருக்க மாட்டோம். அது மனிதனோட இயல்புங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னு வைங்களேன், ஒருவர் தவறாக செய்கிறார் என்று சொன்னால் உடனடியாக சுட்டி காட்டுகிற பண்பு மனிதனுடைய பண்பு. உள்ள நுழையும் போது டோரை திறக்க முடியல, ஒரு சகோதரர் இங்க இருந்து என்ன பண்ணாரு, ஸ்லைட் பண்ணுங்கன்னு காமிச்சார். ஏன்? ஒருவர் தவறாக செய்கிறார், புஷ் பண்ணும் பொழுது ஒரு சின்ன விஷயம் தாங்க, ஒரு டோரை தள்ளும் பொழுது இல்ல நீங்க ஸ்லைட் பண்ணுங்கன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருவர் தவறாக செய்தால் எனக்கு தெரியும் அது சரியாக செய்யப்பட வேண்டும் மனித விரும்புறான். இயல்பான ஒரு காரியம் தான். அற்பச்சுருப்பமான உலகத்துடைய சர்வசாதாரணமான காரியங்களை கூட நம்ம என்ன பண்றோம்? நம்ம செயல் வடிவத்துல சொல்லி கொடுக்கிறோம். வெறுமனே வாயால் சொல்வதை கடந்து செயல்படுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய மார்க்க விஷயங்களில் மிகப்பெரிய அலட்சியமும் அது குறித்த நாலேஜ் நம்ம கூட்டிக்கலன்னு சொன்னா அது என்ன ஆயிடும்? நமக்கு நன்மையை பாழாக்கும், மறுமையில் வெற்றி பெறுவதில் சிக்கலை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ் அழகா நமக்கு சொன்னாங்க. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி ஒரு பாதையிலே போவார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் செல்கிற பாதை அல்லாஹ் எளிதாக்கி தந்துருவான். எத்தனை அழகான நபிமொழி. இப்ப பிரச்சனையே என்னதான்? என்னத்தை போட்டு பேசிக்கிட்டு ஏதாவது கேள்வி கேட்பாங்க, என்னத்தை பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறோம்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கல்வியை தேடி இப்படியே போங்க, நீங்க போகிற பாதை உங்களை சுவனத்திற்கு எளிதாக எடுத்து செல்லும் என்று நபிகள் பெருமகனார் சொன்னதையும் படைத்தவன் சொன்னானே, சத்தியத்தை சொல்லுகிற பொழுது தவறை கண்டிக்கிற பொழுது அவர்கள் வெற்றியாளர்களாக மாறி போவார்கள் என்பதையும் இணைச்சு பாருங்க. கல்வியை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதை நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். முதல்ல ஆர்வத்தை வரவழைக்கணும். இரண்டாவது, நம்முடைய குர்ஆன் சார்ந்திருக்கிற தகவல்களை கொஞ்சம் மேம்படுத்திக்கணும். எதை கேட்டாலும் சரி, யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை, நான் தேடி எடுப்பேன். நபிமொழிகளை நான் பார்க்கிறேன், குர்ஆனை நானே புரட்டுறேன், நானே படிக்கிறேன், நானே விமர்சனங்களுக்கு பதில் சொல்றேன். எந்த அவதூறுகள் இஸ்லாத்தின் மீது வைக்கப்பட்டாலும் சரி நான் தேடி எடுத்து சொல்லுவேன் என்கிற நிலைக்கு உங்களை நீங்கள் தகவமைத்துக் கொண்டால் உங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. சொல்லியே தீருவீங்க. குர்ஆன் அழகா சொல்லு. 25வது அத்தியாயம் சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்துடைய 52 வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா துதீல் காஃபிரீன வஜாஹிதுக்கும் பிஹி ஜிஹாதன் கபீரா. இறை மறுப்பாளர்களுக்கு கட்டுப்படாதீர்கள். அல்லாஹ் என்ன பண்றான்? நபிக்கு சொல்றான். எப்படி சொல்றான்? வஜாஹிதுக்கும் பிஹி ஜிஹாதன் கபீரா. இந்த வேதத்தை கொண்டு அவரோடு போரிடுங்கள் என்கிறான்.
நாவால் குரானை கொண்டு போர் செய்யுங்கள் என்று குரான் சொல்கிறது. வெறுமனே போர்க்களங்களுக்கு போய் அசத்தியத்திற்கு எதிராக சண்டை போடுறது ஒரு ரகம். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? குரானை வைத்து போரிடுங்கள் என்கிறான். குரானை கொண்டு நாவால் போரிடுங்கள் என்கிறான். இந்த வேதத்தை வைத்துக் கொண்டு போர் செய்யுங்கள் என்று சொல்கிறான். ஏன்? இறை மறுப்பாளர்களுக்கு கட்டுப்படாதீர்கள் என்கிறான். அது பல தெய்வ வழிபாடோ அல்லது இன்ன பிற கடவுள் மறுப்போ, எந்த கொள்கை வேணா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த வேதத்தை கொண்டு நாவால் போரிடலாம் என்று குரான் நமக்கு அழகா வழிகாட்டு. ரசூல் அழகா சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? கவனத்திலே கொள்ளுங்கள், உங்களிடத்திலே கனமான 2 பொருட்களை விட்டு செல்கிறோம். ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க, 2 கனமான பொருள். ஒன்று அல்லாஹுடைய வேதம், அதுதான் ஹபுலுல்லாஹ், அல்லாஹுடைய கயிறு. அல்லாஹுடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள், நல்வழியிலே இருப்பீர்கள், நேர்வழியிலே இருப்பீர்கள். குரான் என்ன பண்ணுது? நபிமொழியின் வாயிலாக சொல்வதை அப்படியே மெய்ப்பிக்கும் வண்ணமாக குரானும் சொல்லுகிறது. இப்ப நம்ம இடத்துல குரான் இருக்கு, குரானுக்கு விளக்கமா நபிமொழிகள் இருக்கிறது. அல்லாஹ் குரான்ல சொல்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. சூரா ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்துடைய 103 வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அனைவருமே சேர்ந்து அல்லாஹுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரியாதீர்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து போகாதீர்கள் என்கிறான். இப்ப குரானை பிடித்துக் கொள்ளாதனால்தான் இன்றைக்கு இஸ்லாமிய பெயர்தாங்கிகளாக நிறைய பேர் இருக்கிறாங்க. குரானை பற்றி தெரியாதனால்தான் பலவீக வழிபாட்டுல இருக்கிறாங்க. குரானை பற்றி புரியாதால்தான் கடவுள் மறுப்புல இருக்கிறாங்க, இன்னபிற மக்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் என்ன காரணம்? முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குரானை பிடிச்சுக்குங்க. சஹாபாக்களுக்கு சொல்றான், வதுகுரு நிஹ்மத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஹதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும். அல்லாஹ் அழகா சொல்லி கொடுக்கிறான், அல்லாஹ் செய்த அருளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இஸ்லாம் நமக்கு கிடைச்சதே பெரிய அருள்ன்றான். இஸ்லாத்தை நம்ம குவாலிட்டி கம்மியா பாக்குறதுனாலதான், ஏதோ ஈஸியா நமக்கு கிடைச்சதுனால, சிம்பிளா ஏதோ கிடைச்சிருச்சோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றதுனாலதான் நமக்கு அதனுடைய மகத்துவம் தெரியல, அதனுடைய முக்கியத்துவம் தெரியல. சஹாபாக்களுக்கு அப்படி கிடைக்கல. சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் மதீனாவை என்று எடுத்துக்கொண்டால் 2 கூட்டம், அவுஸ் கஸ்ரஜ் என்கிற 2 கூட்டத்தாரும் அடித்து போர் செய்து சண்டையிட்டு ஒருவருக்கொருவர் மாண்டு கொண்டிருந்தார்கள், அமைதியை தேடிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களிடத்திலே அவன்தான் இணைப்பை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹதும் பிநிஹ்மத்திஹி இஹ்வானா, அவன்தான் உங்களை சகோதரர்களாக மாற்றினான். இஸ்லாம் கிடைச்சதுனால சகோதரரா மாறிட்டீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒருவருக்கொருவர் கொலை செய்து கொண்டிருந்தீர்கள். எஜமான் அடிமை இருந்தது, பல்வேறு குலங்களில் ஏற்றத்தாழ்வு இருந்தது, அரபி பேசுபவன் அரபி பேசாதவன் என்கிற சிந்தனை இருந்தது. எல்லாவற்றையும் இஸ்லாம் உடைத்தது. அனைவரும் கொள்கை சகோதரன். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஹ்மத்திஹி இஹ்வானா. இதெல்லாம் எப்படி கிடைச்சது? அருள் இல்லையா? அல்லாஹ்வுடைய கருணை இல்லையா? இப்ப இஸ்லாம் என்கிற மார்க்கம் கிடைத்ததால், அருளால் நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு இருக்கீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சஹாபாக்களுக்கு உணர்த்துறோம். எப்படி சொல்றான்? வகுந்தும் அலா ஷஃபா குஃப்ரத்தின் மினன் நார், நீங்கெல்லாம் நரகத்துடைய நரக படுகொலியின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தீர்கள். யாருக்கு சொல்றது? சஹாபாக்களை பார்த்து சொல்றான், நீங்கெல்லாம் நரகத்தோட உச்சியில விளிம்புல நின்று இருந்தீங்க. ஃபஅன்கதகும் மின்ஹா, அல்லாஹ் தான் உங்களை காப்பாத்தலாம். கஸாலிக யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக உங்களுக்கு சான்றுகளை எல்லாம் தெளிவுபடுத்துறோம்ன்றான் அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் ஏன் இஸ்லாத்தை தந்ததை அருள் என்று நினைத்து பார்க்க சொல்கிறான்? சத்தியத்தை சொல்லுங்கன்னு அர்த்தம். சத்தியத்தை சொல்லுங்கள் என்று பொருள், தவறுகளை கண்டியுங்கள் என்று பொருள். காலாகாலத்திற்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இறை நம்பிக்கையாளருக்கும் சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது. ஆமாம், இருக்கிறது. நம்ம தான் சொல்றோம் இருக்குது, நபி சொன்னாங்க, சொல்ல சொன்னாங்கன்னு சொல்றோம். ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி போதிச்சாங்க? அழகா சொல்லி கொடுத்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால பல்லிஹு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு சிறு செய்திகளை தான் பிறருக்கு சொல்லுங்கள். நான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சின்ன செய்தி கிடைச்சாலும் சொல்லிருங்க. நான் வஹத்திஸு அன் பனி இஸ்ராயில் வலா ஹரஜ, பனி இஸ்ராயில் வழியாக உங்களுக்கு கிடைக்கும் செய்திகளையும் அறிவித்துக் கொள்ளுங்கள். வலா ஹரஜ, உங்கள் மீது குற்றம் இல்லை. வமன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வஹ் மக்அதஹு மினன் நார், நீங்கள் வேண்டுமென்றே என் மீது பொய் சொன்னால் உங்கள் இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளுங்கள். ஆனா சொல்லுங்க. நாங்க ரசூலுல்லாஹ், இப்ப ரசூலுல்லாஹ் நம்ம மேல விதிச்சிருக்கிறாங்களே, சொல்லியிருக்காங்களே, அவசியமாச்சே.
ஏதோ ஜமாத்து சொல்லிருச்சு, கடந்த மாசம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் தாவாக்கள் அவ்வளவுதான், மாநிலம் போனாங்க, மாவட்டம் போனாங்க, கிளைகள் போனாங்க, நமக்கு என்ன தேவைன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க தாவா செய்யட்டும், ஜமாத்து தாவா செய்யும், அதுக்காக தான் ஜமாத்து. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தாவா களத்தில் என் பங்களிப்பு என்ன? வெறுமனே சில ஆயிரங்களையும் சில நூறுகளையும் லட்சங்களையும் தருவது மட்டும்தானா? தாவா களத்தில் நான் என்னுடைய தடத்தை பதித்திருக்கிறேனா? உயிருள்ளவரை சாகிறவரை இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பிப்பேனா என்று கேட்டால், நபி அவர்களின் முன்மாதிரியை உண்மையில் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் கொண்டு போய் சேர்க்கணும். அதான் அழகானது. அப்படிப்பட்டவர்களாக தான் நம்ம இருக்கணும். ரசூல் அப்படித்தான் இருந்தாங்க. அல்லாஹுடைய தூதர் மக்காவில் சந்தையில் என்ன பண்ணாங்க? தனி ஆளாக நின்று மக்களுக்கு சொன்னார்கள். ரபியா இப்னு அப்பாத் என்கிற நபித்தோழர் சொல்கிறார், நான் சிறுவயது பிள்ளையாக இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் தனியா நின்று மக்களுக்கு என்ன பண்ணாங்க? துல் மஜாஸ் என்கிற கடை வீதியில் மக்களுக்கு தாவா பண்ணாங்க. அருகிலேயே அவருடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் நின்றுகிட்டு என்ன பண்றாரு? இவர் சொல்வதை கேட்காதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இவர் உங்களை வெற்றி கொள்ள பார்க்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்ப பேசும்போது கவுண்டர் கொடுக்க ஒரு ஆள் இருக்கும் போதே ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு நமக்குலாம் கவுண்டர் கொடுக்க ஆள் கிடையாது. வேணா திட்டுவாங்க அசிங்கமா, நம்ம பேசுறதை கேட்க முடியாம என்ன பண்ணுவாங்க? நம்மளை கட் பண்ண நினைப்பாங்களே தவிர்த்து நமக்கு கவுண்டர் கொடுக்க ஆள் கிடையாது. நீங்கள் குர்ஆனில் இருந்து நபிமொழியில இருந்து செய்திகளை எடுத்து காண்பித்தால் வெறுமனே ஓடுவாங்க அல்லது பேச மறுப்பாங்க. பிரச்சனை இல்லை, கேட்பதற்கு யார் தயாராக இருக்கிறார்களோ அவங்ககிட்ட சொல்லணும். ரசூலுல்லாஹ்வுடைய பாலிசியா தான். ஹஜ்ஜுடைய காலத்தில் வருகிற அந்த மக்களுக்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க? அந்த மக்களை சந்தித்து சொன்னார்கள், இந்த குறைஷிகளை என்னிடத்துல கேட்க மாட்டாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய செய்திகளை முன்வைக்கிறேன், ஆனால் இந்த குறைஷிகள் கேட்பதை விட்டு தடுக்கிறார்கள், கேட்க மறுக்கிறார்கள். உங்களில் யாராவது என்னை அழைத்து செல்வோர் இருக்கிறீர்களா? நான் வருகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்ல ரெடியா இருந்தாங்க. அந்த மக்கள் கேட்க தயாரா இல்லை, ஆனா கேட்பதற்கு யாராவது இருந்தால் அவர்களுக்கு சொல்வதற்கு நபி ரெடியா இருந்தாங்க. இப்ப நம்ம கேட்கிற மக்களுக்காக சொல்லணுமா இல்லையா? ஒவ்வொருவரும் எத்தனை நேரங்களில் சந்திக்கிறோம்? வியாபார ஸ்தலங்களை பார்க்கிறோம், பயணத்துல போறோம், ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், கடற்கரைக்கு போறோம், பூங்காக்களுக்கு போறோம், எத்தனை இடங்களிலே போகிறோம். நண்பர்களை பார்க்கிறோம், சொந்த பந்தங்களை பார்க்கிறோம், உறவுகளை பார்க்கிறோம். பார்க்கிற பொழுது சில நேரங்களில் தெரிந்தா தெரியாமல நன்மையாவது சொல்லிவிடுகிறோம். ஆனால் தவறுகளை பார்க்கிற பொழுது பெரும்பாலும் கண்டிக்க மறுக்கிறோம் அல்லது தொடராக சொல்ல மறுக்கிறோம், வெட்கப்படுகிறோம், கூச்சப்படுகிறோம். நன்மையான காரியங்களில் அல்லாஹ்வை நோக்கி அழைப்பதில் ஒரு முஸ்லிம் எந்த நேரத்திலும் சலனப்பட்டு நிற்கக்கூடாது. அல்லாஹ் சிலாகிக்கிறான் குர்ஆன்ல. குர்ஆன்ல நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறான்? வமன் அஹ்ஸன கௌலம் மிமன் தா இலல்லாஹ் வஅமில சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து தானும் நல்லறம் செய்துவிட்டு நான் முஸ்லிம் என்று சொல்பவரை விட இனிய குரலுக்குரியவர் யார்? அழகான பேச்சை பேசுபவர் யார்? அவர் பேசுற வார்த்தை நல்லது. ஏன் முஸ்லிம்னு சொல்றார்? நன்மையும் செய்து கொண்டிருக்கிறார். அதோடு நிக்கல. எப்படி அது நல்ல வார்த்தையா மாறுது? கௌலம் மிமன் தா இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிறார். இப்ப இஸ்லாத்திற்கு வராத இன்னும் கோடான கோடி மக்கள் வெளியில் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை தெரியாத, தூய இஸ்லாம் விளங்காத, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றாத லட்சோப லட்ச மக்கள் வெளியிலே நம் சொந்தங்களாக, நம் ஊராராக, நம் உறவுகளாக, நண்பர்களாக வெளியில் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது, அவசியம் இருக்குது. நம்ம என்ன பண்றோம்? அலட்சியமாக கடந்து போகிறோம். என்ன பண்றோம்? ரொம்ப ஒரு பொடும்போக்காக அதை எடுத்துக்கொள்வதுதான் பெரும்பாலும் இருக்கிறது. அன்புக்கினியவர்களே, அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தம்முடைய பெரிய தகப்பனார் ரொம்ப முடியாம கிடக்குறாங்க, உயிருக்கு போராடுறாங்க. அபூஜஹல் நிக்கிறாங்க பக்கத்துல. ஒரே இடம், ஒரு சபை, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அபூ தாலிப் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு, அவசியம் சொந்த தம்பியின் மகனாகவும் இருக்கிறது, இறை தூதராகவும் இருக்கிறது. நபி அவங்களுக்கு அப்துல்லா இப்னு அபி உமையா இருக்கிறான். அந்த நேரத்துல போய் ரசூலுல்லாஹ் போய் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. பெரிய தகப்பனார்கிட்ட கெஞ்சினாங்க, பேசினாங்க. ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அபூ தாலிப் பயந்துட்டான்னு சொல்லி குறைஷிகள் நினைச்சிருவாங்க, இல்லை என்று சொன்னால் நான் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்று உங்கள் கண்களை குளிர செய்திருப்பேன். எனக்கு கூட ஆசையா தான் இருக்கு, எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ரொம்ப கெஞ்சுறீங்க, சொல்றீங்க, என்கிட்ட நிறைய சொல்றீங்க, ஆனால் ஏற்றுக்கொள்வேன். இந்த மக்கள் என்னைய பயந்தாங்குழி நினைச்சிருவோம். நம்ம மக்களை பார்த்தோம்னா சரியா வராது, அல்லாஹ்வை தான் பார்க்கணும். அபூ தாலிப் மரண நேரத்தில் மக்களை பார்த்த காரணத்தினால் இஸ்லாத்துக்கு வர முடியலங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி பார்த்தாங்க. ஒரு கட்டத்துல அப்படியே நம்பினாரு, பழைய மார்க்கத்தில் மௌத்தா போயிட்டார். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மரண நேரத்துல எவ்வளவு பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை தம்முடைய பெரிய தகப்பனாருக்கு சொல்ல வேண்டிய தேவை நபி அவர்களுக்கு இருந்தது. எங்கு சென்றாலும் சரி பாரபட்சம் பார்க்காமல் இஸ்லாத்தை எடுத்து காண்பிப்பவராகத்தான் நபி அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்கள் எந்த போர்க்களத்திற்கு போனாலும் சரி இஸ்லாத்தின் பால் அழைக்காமல் இருக்கவே மாட்டார்கள்.
போர்க்களத்துக்கு போறதே சண்டைக்கு தான். சண்டைக்குன்னு போயிட்டு சண்டை போடாம முன்னாடி பேசுறாங்க, இஸ்லாத்தின் பால் அழைக்கிறாங்க, வாங்கன்னு கூப்பிடுறாங்க, அறிவுறுத்துறாங்க, ஓரிரை கொள்கையை சொல்றாங்க. ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் அலி ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு சொன்னாங்க, கைபருக்கு போகும் பொழுது, அல்லாவின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நிதானமா போங்க, உங்கள் மூலமாக ஒரே ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது என்பது அரபுகளுடைய அரும் செல்வமாக இருக்கிற செந்நிற ஒட்டகங்களை விட உங்களுக்கு மேலானதாக இருக்கும் என்று நபி தோழர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் பாடம் படித்து கொடுத்தார்கள். இப்ப போர்க்களத்துக்கு போனா அவங்க சொல்றது இல்லாம தோழர்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க, போங்க சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டார்களா, வணக்கங்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கு அறிவுறுத்துங்கன்னு சொல்லி வழிநெடுக எங்கு பார்த்தாலும் சரி, தனியாகவோ கூட்டாகவோ குழுவாகவோ பல சுற்றி வாழ்கிற அண்டை நாட்டு மன்னர்களுக்கு, குறுநில மன்னர்களுக்கு, பல பல தலைவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் மடல் எழுதினார்கள். தாயிபுடைய மன்னன் கினானாவை சந்தித்து நேரிலே சென்று பேசினார்கள். என்னத்தை பார்க்கிறோம்? யாரை விட்டு வைக்க கூடாது, எல்லா மக்கள்கிட்ட சொல்லணும். மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு அங்கே மதீனாவின் அரசரை போன்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அப்துல்லா இப்னு உபை என்கிற நயவஞ்சகனாக மாறுவதற்கு முன்னால் அவனை நபி அவர்கள் சந்தித்து இஸ்லாத்துக்காக அழைத்தார்கள். அப்ப அழைப்பதற்கு நபி தயாரா இருந்தாங்க. அவர்களுடைய அழைப்பு பணி சிறப்பாக இருந்தது, அது மக்களை பெரிதும் கவர்வதாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவை நோக்கி அழைப்பது என்பது ஏதோ சில மாதங்களில் திட்டமிடுவதல்ல, நாம் உயிருள்ளவரை நாம் நமக்கே திட்டமிட்டுக் கொள்வது. சந்திக்கிற நேரங்களில் எல்லாம் நாம் பார்க்கிற, நாம் பேசுகிற பல்வேறு வகையான இடங்களிலும் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று சொன்னால், சத்திய இஸ்லாத்தை கொண்டு சேர்ப்பிக்கிற நல்ல மக்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும், அப்படிப்பட்டவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று சொல்லி என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற 10 மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் ஜமாத் செயல் திட்டத்தை அறிவித்திருந்தது. கடந்த மாதம் இல்லந்தோறும் இப்ராஹிம் நபி, உள்ளந்தோறும் ஏகத்துவ கொள்கை என்று சொல்லி தனிநபர் தாவாக்கள் வாயிலாக பட்டி தொட்டியெல்லாம் மக்களை தனியாக சந்தித்து ஜமாத் தாவா செய்தது. நாமும் அதுல பங்களிப்பு செஞ்சிருப்போம். ஆனால் அது என்ன பண்ணப்படணும்? வெறுமனே ஒரு மாதத்தோடு முடிஞ்சிடக்கூடாது. தொடராக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்களாகவே நீங்கள் பணியாற்றுகிற இடங்களில், இன்னொரு இடங்களில் சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் என்பதை மனசுல படிச்சுக்கணும். இந்த மாதத்திற்கான செயல் திட்டம் எது என்று ஜமாத் சொல்லி இருக்கிறது என்று பார்த்தால், உத்தம தூதர் இப்ராஹிம் நபியின் உன்னத பிரார்த்தனை. இப்ப துவா என்று வருகிற பொழுது நமக்கெல்லாம் தெரியும், ஒட்டுமொத்தமாக அகிலத்தின் அதிபதியாக இருக்கிற அல்லாஹ்விடத்திலே நான் அடிமை என்பதை ஒற்றுக்கொள்வதற்கான ஒரே ஒரு காரணம், நான் பிரார்த்தனை பண்றேன், துவா செய்யறேன், உனக்கு தான் எல்லா புகழும், நீ அளவிலான அருளாளனாக இருக்கிறாய், நிகரச்ச அன்பாளனாக இருக்கிறாய், உன்னிடத்தில் தான் நேர்வழி இருக்கிறது, நீ தான் தீர்ப்பு நாளின் அரசனாக இருக்கிறாய் என்பதை ஒத்துக்கொண்டே என்ன பண்றோம்? கியாமத் நாளின் அதிபதி நீதான், நாங்க உன்னை தான் வணங்குறோம், உன்னைதான் உதவியும் கேட்கிறோம்னு சொல்லி நம்ம கையேந்துகிறோமே. இந்த துவா என்பது ரொம்ப அவசியமானது, தேவையானதும் கூட. ஆனா இன்றைக்கு நீங்க சமூகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, தொழுகையை வணக்கமாக பார்ப்பார்கள், நோன்பு, ஹஜ்ஜு, உம்ரா எல்லாம் வணக்கம். இந்த அறுத்து பலியிடுவது அது யாருக்கு வேணாலும் செய்யலாம், நேர்ச்சி பண்றது அது யாருக்காக பண்ணலாம், துவா செய்வது அது எங்க வேணாலும் போய் கேட்டுக்கலாம். சரியா? படைத்தவனை விட்டு விட்டு படைப்பினங்களிடத்திலே கையேந்துகிற ஒரு கொடுமை எல்லாம் நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் அபரிமிதமானதாக இருக்கிறது. செத்துவிட்ட, என்றோ மரணித்து விட்ட மக்களிடத்திலே போய் கையேந்துகிற சூழல் எல்லாம் இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் நமக்கு அழகா சொல்லி கொடுத்தாங்க. நுஹ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அத்ஆஉ வல் இபாதா. ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க, திர்மிதி, முஸ்னத் அஹ்மத், அபூதாவூத் இப்படி பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பிரார்த்தனை தான் வணக்கமாகும். துவாவை பொறுத்த வரைக்கும் அது வணக்கமாக பார்க்கப்படுகிறது என்று சொல்லி நபி அவர்கள் சிலாகித்து சொல்கிறார்கள். அப்ப துவாவை பொறுத்த வரைக்கும் வணக்கம். எந்த அளவுக்கு நபி சொல்றாங்க? வகால ரப்புக்கும் முத்ஊனி அஸ்தஜிபு லக்கும். நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணீங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு பதில் அளிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டால் பதில் அளிக்கிறான் என்பதை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப படைத்தவனிடத்திலே கேட்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் என்ன பண்ணுது? நமக்கு வலியுறுத்து. எப்படி சொல்லி கொடுக்குது? وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகா சொல்றான், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி நபியை உம்மிடத்தில் கேட்டால் கரீப், நான் மிக சமீபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்க, பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க, அருகில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தஅவத தாஇ இதா தான். அவர்கள் பிரார்த்திக்கிற பொழுது, பிரார்த்திக்கிற போதே அந்த பிரார்த்தனைக்கு நான் பதில் தருகிறேன் என்பதை சொல்லுங்க. இப்ப பிரார்த்தித்தால் அல்லாஹ் பதில் தர்றான். அல்லாஹ் என்ன பண்றான்? ஃபல் யஸ்தஜீபு லி வல் யுஹ்மினு பில் அல்லஹும் யர்ஷுதூன். அவர்கள்
நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ்வை நம்பட்டும், அல்லாஹ்வுக்கே கட்டுப்படட்டும். உண்மையிலே நம்ம அல்லாஹ்வை நம்புறோம்னு சொன்னா அல்லாஹ்ட கையேந்திரதான். உண்மையிலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும்னு சொன்னா என்ன அது பொருள்? துவா செஞ்சோம்னா கட்டுப்படணும்னு அர்த்தம். ரப்புட்ட தான் கேட்கணும், அவன்கிட்ட தான் பிரார்த்திக்கணும். பிரார்த்திக்கிற பொழுது அது அளப்பரிய நன்மைகளை பெற்று தருகிறது, அது கட்டுப்படுதல் இருக்கிறது, மறுமையிலே வெற்றி பெற முடியும் அளவுக்கு அது சிறந்த வணக்கமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்ப என்ன தலைப்பு? உன்னத பிரார்த்தனைன்னு கொடுத்திருக்காங்களா? இப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச துவாக்கள் குட்டி கிடக்கிறது. குர்ஆன் முழுக்க சுருக்கமா பார்த்தோம்னு சொன்னா அவங்க கேட்டாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், என் இறைவனே எனக்கு ஒரு சாலிகான பிள்ளையை கொடுன்னு கேட்டார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? அவன் நல்லவரை பரிசீலிக்கிறோம் இருக்கும். அல்லாஹ் என்ன பண்றான்? உங்களுக்கு பொறுமையான பிள்ளையை தருகிறோம் என்று சொன்னார். அவர் கேட்ட துவா பாருங்களேன், நல்லவரா கொடுங்கன்னு சொன்னா அல்லாஹ் நல்லவரா தருங்கன்னு சொல்லல, பொறுமையாளரை தருகிறோம் என்று சொல்கிறான். அன்புக்கினியவர்களே, உலகத்தில் பொறுமை என்கிற குணம் வந்து விட்டது என்று சொன்னால் எல்லாம் கிடைச்சிடும். நபி அவங்க என்ன கேட்டாங்க? இப்ராஹிம் நபி சாலிகான பிள்ளையை கேட்டாங்க, அல்லாஹ் பொறுமையான பிள்ளையை கொடுக்குறேன். இப்படி அடுக்கடுக்காக ஏராளமான துவாக்களை என்ன பண்றாங்க? பள்ளி வாசல புனர் நிர்மாணம் பண்றாங்க. காபாவை பண்ணிட்டு என்ன கேட்டாங்க? ரப்பனா தஹப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், இறைவா எங்களுடைய இந்த பணியை ஏத்துக்கோ, நீ செவியேற்பவனாக அறிந்தவனாக இருக்கிறாய். நிறைய துவாக்களை கேட்டாங்க. என்ன கேட்கிறாங்க? சிலை வழிபாட்டிற்கு எனக்கும் என்னுடைய தலைமுறைக்கும் பெரிய இடவெள இருக்கணும், பெரிய தூரமாக்கிற இறைவா, நாங்க ஒரு காலத்துல சிலை வழிபாட்டு போய் உளுந்துடக்கூடாது, உனக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கணும். அதே போல கேட்டாங்க, என்ன எங்களை மன்னிச்சிரு, நான் கட்டுப்படணும், என் பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகள் கட்டுப்படணும், எங்கள் தலைமுறையினர் கட்டுப்படணும். அதே போல ஞானத்தை கேட்கிறாங்க, நல்லவங்களோட சேர்ந்து வாழணும்னு கேட்கிறாங்க. மறுமையில என்ன பண்ணக்கூடாது? நீ எங்களை இழிவுபடுத்திடக்கூடாது, மறுமையில சொர்க்கம் செல்கிற பாக்கியம் எனக்கு வேணும், இன்பம் நிறைந்த சொர்க்கச்சோலையில் நானும் உரிமை கூறுகிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துரு, என்னுடைய மரணத்திற்கு பின்னால் வருகிற எல்லா மக்களிடத்தும் என் பெயர் நிலைக்கணும், நான் உன்னைத்தான் நம்புறேன், நான் உன்னிடமே மீள்றேன்னு சொல்லி நம்பிக்கையை படைத்தவனுடைய என்ன பண்றாங்க? படைத்தவன் மீது தூதராக என்ன பண்றாங்க? வைக்கிறாங்க. ரொம்ப கான்செப்டா என்ன பண்றாங்க? அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நிறைய துவாக்களை செஞ்சாங்கலாம் பார்க்கும். இப்ப உலகத்தில் வாழுகிற பொழுது படைத்தவனிடத்தில் மட்டும்தான் துவா செய்ய வேண்டும் என்பதையும், அதே நேரத்தில் நாம் துவா செஞ்ச நிறைய விஷயங்களை மறந்துட்டோம், அதை அல்றாலும் கேட்கறது இல்லை. நபி அவங்க நிறைய நமக்கு துவாக்களை கத்துக் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரப்பி கினி அதாபக யௌம தபஅசு இபாதக், உயிர் கொடுத்து எழுப்புகிற நாளில் இறைவா எனக்கு வேதனை அளித்து விடாதுன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அதே மாதிரி என்ன கேட்கிறார் இப்ராஹிம் நபியும்? என்னை மறுமை நாள்ல இழிவுபடுத்திடாத, வேதனைப்படுத்திடாத, எங்களை மன்னிச்சிடலாம் கேட்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஏராளமான துவாக்களை அன்றாட மனனம் செய்து அதை வழக்கத்தில் எடுத்து வர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த தலைப்பை ஜமாத் அறிவித்திருக்கிறது. கிளை நிர்வாகம் என்ன பண்ணுவாங்க? துவாக்கள் மனனத்திற்கான ஏற்பாடுகள் செய்வாங்க, போட்டிகள் நடத்துவாங்க, பிள்ளைகளுக்கு பரிசீலிப்பு நிகழ்ச்சி நடத்துவாங்க. நம்ம என்ன பண்ணணும்? துவாக்களை அன்றாடம் சொல்லணும், நம்ம குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும், நாமும் வளமைப்படுத்தணும் என்பதை மனதிலே பதித்து துவாக்களோடு நெருக்கம் காட்டுகிற, அல்லாஹ்விடத்தில் மட்டும் பிரார்த்திக்கிற அந்த மக்களாக இருக்கிற நாம் இன்னும் பிரார்த்தனை செய்யாத கோடான கோடி இஸ்லாமியர்களிடத்திலே கொண்டு சேர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை கவனத்திலே கொண்டு இந்த தலைப்பை சரியான முறையில் தாவாவிற்கு எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டு நிறைவு செய்து முடிக்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.